ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் ஆஞ்சநேயருக்கு உண்டான இந்த அனுமன் சாலிஷா அதை பற்றி தான் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஹனுமன் சாலிஷா எப்படி உருவாச்சு, அதை நாம் பாராயணம் பண்ணுறதுனால என்ன பலன்கள் கிடைக்கும், அது எல்லாத்தையும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆஞ்சநேயரின் அருளை பெற ஸ்ரீராமநாமம் சொன்னாலே போதும். ஆனால் ராமரின் அருளுடன் அனுமனின் அருள் மற்றும் அனைத்து தெய்வங்களின் அருளையும் பெறுவதற்கு ஏற்ற மிக சக்தி வாய்ந்த பாடலாக பார்க்கப்படுறது தான் இந்த அனுமன் சாலிஷா. தமிழில் எப்படி சுந்தரகாண்டமோ அதே போல வடமொழியில் மிகவும் புகழ்பெற்ற சக்தி வாய்ந்த பாடல்தான் இந்த அனுமன் சாலிஷா. இந்த அனுமன் சாலிஷாவை முறையாக யார் ஒருத்தர் உச்சரித்தாலும் அவங்களுக்கு அனுமனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. கஷ்டம், பயம், ஆபத்து எதுவாக இருந்தாலும் அது அவங்கள நெருங்கவே நெருங்காது. அனுமன் சாலிஷா பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது உருவான வரலாறு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் அனுமன் சாலிஷாவை படிக்கும்போது நமக்கு இன்னும் கூடுதல் பலன்கள் கிடைக்கும். இந்த ராம சரித மானஸ் அப்படின்னு ஹிந்தியில் ராமாயணத்தை எழுதியவர் மிக தீவிரமான ஸ்ரீராம பக்தரான துளசிதாசர். இவரது இயற்பெயர் ராம்போலோ. இவரது காலம் 16ஆம் நூற்றாண்டு. துளசிதாசர் ஹிந்தியில் ராமாயணத்தை எழுதியதற்கு காரணம் கம்பர் தான். தமிழில் பாடிய கம்பராமாயணமே தான் அதுக்கு காரணம். துளசிதாசர் ஒரு முறை ராமேஸ்வரம் வந்திருக்கும்போது ஸ்ரீராமபிரானின் அருளாலும் ஸ்ரீராமபக்த ஆஞ்சநேயரின் அருளாலும் அங்கே அவருக்கு கம்பராமாயணத்தை கேட்கும் பலம் கிடைச்சிருக்கும். அப்போது கம்பராமாயணத்தின் கவிநயத்தில் திளைத்த சிறந்த ஸ்ரீராம பக்தரான துளசிதாசர் மிகவும் பக்தி மயமான ஹிந்தியில் ராமாயணத்தை எழுதியிருப்பார். அதுவே ராமதாசனால் ஏற்ற ஸ்ரீராம காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறந்த ராமபக்தரான இருந்த துளசிதாசர் சிவபெருமான், பார்வதி, விநாயகர், சூரியன் அப்படின்னு அனைத்து தெய்வங்களையும் போற்றியவர் அவர்தான். முகாலய மன்னர் அக்பர் ஒரு முறை துளசிதாசரின் ஸ்ரீராம பக்தியையும் அவர் ராமாயணம் எழுதும்போது ஆஞ்சநேயரே பக்கத்தில் இருந்து உதவிய பல கதைகளையும் கேள்விப்பட்டு மிகவும் அதிசயமாக பார்த்துருப்பாரு. அதனால துளசிதாசரை சந்திக்க விரும்பி அவரை தனது அரசவைக்கு வரவழைச்சிருப்பாரு மன்னர் அக்பர். துளசிதாசரே, நீர் பெரிய ஸ்ரீராம பக்தர் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, நீங்கள் நிறைய அதிசயங்களை செஞ்சுருக்கிறீங்க. என் முன்னால் ஏதேனும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுங்க. அப்படி நீங்கள் காட்டுனீங்க அப்படின்னா உங்களது ராம பக்தியை நானும் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு துளசிதாசர், நான் மாயாஜாலங்களை செய்யும் செப்படி வித்தைக்காரன் இல்லை, தீவிர ஸ்ரீராம பக்தன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவார். மன்னன் கூறியதை அவமதித்த முதல் மனிதர் நீர். என்னையே அவமதிக்க உனக்கு எத்தனை ஆணவம் அப்படின்னு கோவப்பட்ட அக்பர் அவரை பாதாள சிறையில் அடைக்க உத்தரவிடுவார். எல்லாம் என் ஸ்ரீராமரின் சித்தம். என்னுடைய சீதாதேவி சமேத ஸ்ரீராமபிரான் ஆஞ்சநேயரோடு எப்போதும் உடனிருக்க எனக்கு என்ன பயம் அப்படின்னு கண்கலங்காம சிறைக்கு போவார். துளசிதாசர், மொகாலய மன்னனே, எமது ஸ்ரீராமபிரானின் வல்லமையையும் கருணையையும் ஆஞ்சநேயரின் வல்லமையையும் நீரே புரிந்து கொள்வீர் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே அந்த சிறைக்கு போவார் துளசிதாசர். அங்கே ஸ்ரீராமரை தொண்டரான ஆஞ்சநேயரின் ஆஞ்சநேயரை நினச்சி அவர் துதிக்க ஆரம்பிப்பார். ஆஞ்சநேயர் மீது ஒரு போற்றி பாடல்
தான் வந்து ஹனுமன் சாலிஷா இயற்றி ஸ்ரீராம பக்த ஆஞ்சநேயரே, ஸ்ரீராம பக்தனுக்கு ஒரு இடையூறு வரலாமா அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஸ்ரீராமரையும் ஆஞ்சநேயரையும் துதித்து வந்துட்டு இருப்பாரு துளசிதாசர். வீர ஹனுமானின் வல்லமைய பக்தியோட கண்ணீர் மல்க 40 பாடல்களை இயற்றி துளசிதாசர் பாடி முடிச்சதும் வீர ஹனுமனே வானர சேனையோடு வந்ததை போல எங்கிருந்தோ வந்த ஆயிரக்கணக்கான வானரங்கள் அரண்மனையில புகுந்து அனைத்தையும் துவம்சம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. வானர சேனையின் அட்டகாசத்தை தாங்க முடியாத முகாலய படை வீரர்கள் அதை வந்து துரத்த முயல்வாங்க. குரங்குகள் அனைவரையுமே வந்து கடிச்சு கொதறி இருக்கும். அலறி அடிச்சுக்கிட்டு காவல் படை வீரர்கள் அனைவருமே தங்கள் தளபதி கிட்ட போய் அதை வந்து முறையிடுவாங்க. அக்பரிடம் சென்ற தளபதி, மன்னா, ஸ்ரீராம பக்தரான துளசிதாசரை சிறையில் அடைத்தால் ஸ்ரீராமரின் கோபத்துக்கு ஆளாகிவிட்டோம். ஸ்ரீராம பக்தனை வேதனைப்படுத்தியதுனால ஆஞ்சநேயர் தாளாத கோபம் கொண்டு விட்டார். அதுபோக அதனால தான் இந்த வானரப்படை நம் அரண்மனையை நாசம் செய்து உடனடியாக ஸ்ரீராம பக்தரான துளசிதாசரை விடுவிச்சோம் அப்படின்னா தான் நம்மளுடைய பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு படைத்தளபதி சொல்றாரு. பயந்து போன அக்பரும் உடனே துளசிதாசரை விடுவிச்சு அவர்கிட்ட தனது வருத்தத்தையும் தெரிவிச்சிருப்பாரு. மறுகணமே வானரப்படைகள் மாயமாய் மறைஞ்சிரும். பேரதிசயத்துடன் கண்களில் கண்ணீர் மல்க வானரங்கள் மறைவதை பார்த்து கொண்டே இருப்பாங்க படை வீரர்கள். நடந்ததை அறிந்த துளசிதாசரும் பக்தி பெருக்கில ஆனந்த கண்ணீர் வர ஸ்ரீராமபிரானையும் ஆஞ்சநேயரையும் கீழே விழுந்து வணங்கி எழுவாரு. ஸ்ரீராமரை வழிபட்டால் அவர் அற்புதங்களை செய்வார், நான் வெறும் பக்தன்தான் அப்படின்னு சொல்லிய துளசிதாசர் மன்னருக்கு நன்றியும் தெரிவிச்சிருப்பாரு. அக்பரும் துளசிதாசரை வணங்கி அவர் வந்து நேர்லயே அவரை வந்து வழி அனுப்பி வச்சிருப்பாரு. ஹனுமன் சாலிசாவோட மகிமை என்ன அப்படின்னா, ஸ்ரீ துளசிதாசர் சிறையில் இருந்தபோது பாடிய ஸ்ரீ ராமபிரான் போற்றி பாடல்கள் தான் ஸ்ரீ அனுமன் சாலிஷா. இதை வந்து தினமும் பாராயணம் செஞ்சு துதித்து வந்தோம் அப்படின்னா கஷ்டங்கள் நீங்கும், நன்மைகள் தேடி வரும். இந்த அனுமன் சாலிஷா மந்திரத்தை வீட்லையோ கோவில்லையோ தூய்மையான இடத்துலையோ ஸ்ரீ ராமபிரான் ஆஞ்சநேயர் படங்கள் இல்லைனா சிலைகளுக்கு முன்னாடி அமர்ந்து நாம பாராயணம் செய்யலாம். செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகள்ல பாராயணம் செய்யறது சிறப்பு வாய்ந்தது. ஸ்ரீராமரையும் அனுமனையும் மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது அனைத்து தெய்வங்களின் அருளும் நமக்கு கிடைக்கும். அனுமன் சாலிசாவை தொடர்ந்து உச்சரிக்கிறதுனால தூய பக்தி பெருகும், சனி பகவானின் கெடு பலன்கள் நீங்கும், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம வீட்டில் ஆஞ்சநேயர் படமோ ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பட்டாபிஷேகம் படமோ இல்லை விக்கிரகமோ நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு துளசி சாற்றி நீங்கள் இந்த அனுமன் சாலிசாவை பாராயணம் செய்யுங்க. நீங்கள் கண்டிப்பாக தமிழில் வந்து கிடைக்கும். எங்கேயாவது கோயிலில் இருக்கிற கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், இல்லைனா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதை வந்து தினமும் பாராயணம் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிடம் தான் ஆகும். ரொம்ப எளிமையாக நீங்கள் வந்து படிச்சிடலாம். அதை நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும், அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் எப்பவும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.